ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. அடியே நாமக்கல் கணேசனுடைய வணக்கங்கள். இன்றைய தினம் 6/4/2019 ஏப்ரல் சனிக்கிழமை, பங்குனி மாதம் 23ஆம் தேதி விளம்பி வருஷத்து இன்றைய தின ராசி பலன்கள் மேஷம் முதல் மீன ராசி வரை கூற இருக்கின்றேன். இந்த ராசி பலன்களை பற்றிய ஒரு சின்ன கருத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ராசி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஓரளவு பொருந்தி வரக்கூடியதுதான் என்றாலும் கூட, ஜாதகத்திலே ராசி கட்டத்திலே இருக்கின்ற அந்த நவ கிரகங்களுடைய சாரங்களும் அவற்றுடைய கோண அமைப்பு முறைகள், பார்வை முறைகள், அவர்களுடைய அந்த தெய்வங்களுடைய நவகிரக தெய்வங்களுடைய உச்சம், ஆட்சி, நீச்சம் என்கின்ற அந்த நிலையினையும் சூட்சமமாகவும் அதிசூட்சமாகவும் இருக்கின்ற சாஸ்திரத்தின்படி அறிந்து கொண்டு அதுவே முதன்மையாக இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்து கிடையாது. எனவே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த திசை, எந்த புத்தி நடக்கிறது என்பதுதான் முதலிலே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். அதனை ஒட்டி இந்த ராசி பலன்கள், கோச்சார பலன்களை இணைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு 100%, அதாவது 100% முழுமையான பலன்கள் கிடைக்கும் என நான் உறுதியளிக்கிறேன். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாள் என்று சொல்லப்போவதில்லை, என்றாலும் மோசமான நாள் கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் ஒரு சில இடங்களிலே மிக சிறிய அளவிலே சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். அதை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ளாமல் அதனை கடந்து சென்றுவிட வேண்டும். சற்று கவனம் வைத்திருந்தால் அவைகளை பெருமளவில் குறைத்து விடலாம். சாலைகளிலே செல்லும் பொழுது உங்கள் கவனம் சாலையின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய கைகளிலே எப்பொழுதும் அதற்கு தேவையான ரெக்கார்டு, அதாவது தஸ்தாவேஜுகளை கையோடு வண்டியிலே ஏதாவது ஒரு பகுதியிலே வைத்துக் கொண்டு செல்லுங்கள். தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். எனவே இந்த ஜென்ம ராசியாக மேஷராசி கொண்டவர்களுக்கு நல்லபடியாக கழிந்துவிடும் என்பதில் சந்தேகப்பட வேண்டாம். உங்களுடைய இஷ்ட தெய்வமான திருமுருகாற்றுப்படை, ஏதேனும் ஒரு திருமுருகாற்றுப்படை, ஆற்றுப்படை முருகன் தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு வணங்கி இன்றைய தினத்தை ஆரம்பியுங்கள். மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் சஞ்சரிக்கின்ற சில கிரகங்களிலே இன்றைய தினத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது, அதுவும் ஜன்ம ராசியிலே அங்காரக பகவான் உங்களுடைய தசமஸ்தானமான 10ஆம் இட கர்மஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்து காணப்படுகிறார்கள். லாபஸ்தானத்திலே ஆதரன், பகலவன், சூரிய பகவான், அஷ்டமத்திலே சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் சங்கமம் சேர்க்கை. இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு வெற்றியினை கொடுக்கக்கூடிய சஞ்சாரம் தான், கவலைப்படாதீர்கள். அஷ்டமத்திலே குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் அவர்களும் உங்களுக்கு சில நன்மைகளை செய்ய இருப்பதால் நீங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த அளவிலே நீங்கள் செய்கின்ற காரியங்களில் நல்லதொரு வெற்றியை அடைந்துள்ளீர்கள் என்பது தினம். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக ஆளிலை கண்ணன், ஆளிலையின் மேல் தவழ்ந்து வரும் கண்ணனுடைய படத்தை வைத்து காலையிலே துதித்து இந்த நாளை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும்.
அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாள் தான் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலையும் ஒரு வருத்தத்தையும் மனதில் சுமந்து கொண்டிருப்பீர்கள். அதை தூர தூக்கி எறிந்துவிட்டு ஆலயத்தில் சென்று ஒரு 10 நிமிடம் நீங்கள் தெய்வத்தை தரிசிப்பதற்கு முன்போ அல்லது பின்போ அமர்ந்து சற்று நேரம் உங்களை நீங்களே பார்ப்பது போல் தியானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் அமைதியடையும். தேவையற்ற வீண் கவலை குழப்பங்கள் நீங்கி ஒரு புதுவித சக்தியோடு நீங்கள் வெளிவருவதை உணர்வீர்கள். இன்றைய தெய்வமாக உங்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அருள்பாலிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடந்த சில வாரங்களாகவே உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய தினம் வெகு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. எங்கும் எதிரும் லாபம், தொட்டது அனைத்துமே தொடங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். தைரியமாக எந்த முயற்சியுமே நீங்கள் தொடங்கலாம். அது சிறப்பான ஒரு வெற்றியை உங்களுக்கு ஈட்டித்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வமாக வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு அருள்புரிய அந்த தெய்வம் காத்துக்கொண்டே. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் தான். நீண்ட நாள் பார்க்காமல் இருந்த ஒரு நண்பரை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த நட்பு பல நிகழ்வுகளை மலரும் நினைவுகளை கொண்டு சேர்க்கும். மிகுந்த சந்தோஷத்துடன் இன்றைய பொழுதை கழிப்பீர்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவானும் குரு பகவான் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார்கள், சங்கமித்திருக்கிறார்கள். அந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது படிந்திருக்கிறது. என்றாலும் சிற்சில தடங்கல்களை உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலேயே கொடுத்தாலும் முடிவிலே ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது. நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது இன்றைய நாளிலே மிகச்சிறந்த வழிபாடாக இருக்க போகிறது. அன்பார்ந்த துளாராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க போகிறது. உங்களை சந்தித்த நண்பர்களோ உறவினர்களோ உங்களை பாராட்டும் விதமாக இன்று பேசப் போகிறார்கள். உங்களுடைய உயர் அதிகாரிகளும் உங்களிடம் பணிபுரியும் சக தொழிலாளர்களும் அனுசரித்து உங்களுக்கு செல்வதை பார்க்கும்போது உங்கள் மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வெளியிடத்திலே கூட்டிச் சென்று குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெகு சிறப்பான நாள் தான். நீங்கள் இன்றைய தினத்திலே ஐயப்ப வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாக இருக்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த சரண கோலத்தை கூறி ஸ்ரீ சுவாமி சபரிமலை ஐயப்பனை வேண்டி வாருங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஜென்ம ராசியான விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே சனி பகவானும் குரு பகவானும் கேது பகவானும் சங்கம். வார்த்தைகளில் கவனம் தேவை. விவாதத்தை தவிருங்கள். கணவன் மனைவி வார்த்தைகளை பேசும் பொழுது பேசிக்கொள்ளுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். ஆனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு எங்கும் எதிலும் சற்று தாமதத்தை கொடுக்கலாம். என்றாலும் வெற்றி அடைந்து விடுவீர்கள். காரிய வெற்றி உண்டு, காரிய பலிதம் உண்டு. உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இன்றைய தினம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலமேலவங்க தாயார் வழிபாடு மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க போகின்றது? ஜென்மத்திலே சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் எப்படி சிக்கலான கிரகங்கள் ஜென்மத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே ஷட்ஜமஸ்தானத்திலே அங்கார பகவான், தைரிய வீதி ஸ்தானத்திலே புத பகவானும் சுக்கர பகவானும்
4ஆம் இடமான சதுர்த்த கேந்திரத்திலே சூரிய பகவான், உங்கள் ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்திலே ராகு பகவான் பலமாக இருக்கிறார். கருணாகம். மனைவியுடன் பேசும் பொழுது கவனமுடன் பேசுங்கள், எச்சரிக்கையுடன் பேசுங்கள். வார்த்தைகளை உதிர்க்கும் போது ஜாக்கிரதையாக உதிர்க்கும். மனைவி இந்த ராசி கொண்டவர்களும் கணவனிடத்தில் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் குறை கூறி விட வேண்டாம். இன்றைய நாள் அது சில சர்ச்சைகளை உருவாக்கி விடக்கூடும். உங்களுடைய ராசியின்படி இன்றைய தினம் சுகமாகத்தான் கழிய போகிறது. எந்த தொந்தரவும் இருக்காது. மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் விரயத்தில் இருக்கின்ற அந்த கிரக சஞ்சார கூட்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்துல இருந்து ஒரு வரவை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. தனவரவாகவோ பொருள்வரவாகவோ அது இருக்கலாம். நீண்ட நாள் வசூலாகாமல் இந்த வாரா கடன் அனைத்துமே வசூலாகிவிடும். உங்கள் வியாபாரத்திலே நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை காணப்படுகிறது. நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வமாக ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வரர் வழிபாடு உகந்ததாக இருக்கப் போகின்றது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது சிற்சில தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் காணப்படுகிறது. எனவே எந்த காரியம் எடுத்தாலும் சற்று நிதானத்துடன் பொறுமையுடன் அணுகுங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தெய்வமாக குலதெய்வ வழிபாடு இந்த இதனை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கப் போகிறது. அந்த மீனராசி என்பர்களே, இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு இனிமையான பொழுதாகத்தான் இருக்க போகிறது. கடந்த வாரமும் அப்படித்தான் இருந்தது. இன்றைய நாளும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக தான் இருக்கும். என்றாலும் கூட ஆட்டம் கொண்டாட்டம் என்கின்ற ஒரு நிலையிலே இருந்து வருகின்ற நீங்கள் சற்று உடல் அசதியாக காணப்படும். எனவே தேவையான ஓய்வினை எடுத்துக்கொள்ளுங்கள். சொந்தம் வந்த உறவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அவர்களோட மன மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியிலே, இல்லம் முழுவதும் மகிழ்ச்சியிலே கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த இந்த நாளைய வழிபாடாக உங்களுக்கு இருக்கிறது. மேலும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஏழுமலையார் பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலமேல்மங்க தாயார் வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாக உள்ளது. அன்பார்ந்த டாப் நியூஸ் சேனல், தமிழ் நியூஸ் சேனல் நண்பர்களே, இதுக்காக மேற்ற முதல் மீனராசி வரை உண்டான இன்றைய தின பலாபலன்களை கேட்டீர்கள். வழிபாட்டு தெய்வத்தையும் நான் கூறியிருக்கிறேன். பின்பற்றி உங்களுக்கு உண்டான நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இனி ஒவ்வொரு நாளும் பலன்களை பற்றி சொல்லும்போது ஜோதிடத்தை பற்றிய ஒரு சிறந்த தகவலையும் கூட இணைத்து சொல்லலாம் என்றிருக்கிறேன். உங்களுடைய வரவேற்பினையும் கருத்தினையும் கூறினீர்கள் என்றால் அதற்கு தகுந்தாற்போல் நான் கூறுவதற்கு எதுவாக இருக்கும். எந்த ஒரு விமர்சனத்தையும் நீங்கள் செய்யலாம். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களை எவ்வாறு நேயர்களுக்கு தகவலை தர முடியும் என்பதிலே கவனம் செலுத்த முடியும். மேலும் நெகட்டிவ் விமர்சனமாக இருந்தாலும் சரி, அவைகள் எங்களுக்கு தலை கனம் ஏறாமல் இருக்க உதவும். எனவே எந்த விதமான விமர்சனம் இருந்தாலும் தயவு செய்து செய்யுங்கள். அது எங்களுக்கு தேவைதான், ஏற்றுக்கொள்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது ஜோதிடத்திலகம் நாமக்கல் கணேசையர். வணக்கங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.